Hello everyone, Assalamu alaikum. Welcome to my channel. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து மீன் வந்து தேங்காய் பால் இல்லாமல் ஆக்குறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு 3 வெள்ளை வெங்காயம், 3 துண்டு goraka, 2-3 துண்டு கருவேப்பட்டை, ஒரு சின்ன துண்டு பச்சைஞ்சி அம்மியில் அரைச்சி எடுக்கணும். ஆனால் எனக்கிட்ட அம்மியில் சுற்றி நான் வந்து உலக்கையில் இடித்து எடுக்கிறேன். இதை அரைச்சி நல்லா பேஸ்டாக்கி மீனில் போட்டு மீன் வந்து ஃபஸ்ட்டுக்கு நல்லா தேசிக்காய் புளியெல்லாம் ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அந்த மீனில் போட்டு தேய்க்கணும். இது பேஸ்டாக்கி எடுக்கணும். அம்மிச்சுன்னா அம்மியில் நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி எடுங்க. இதுமாதிரி அந்த பேஸ்ட்டையும் போட்டு கொச்சிக்காத்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போடணும். ரோஸ்டட் கறி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு எங்களுக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும். பெரட்டி ஒரு 20 நிமிஷம் இருந்தாலும் வச்சுருந்தால் நல்லா ஆயிக்கும். உப்பு புளியெல்லாம் நல்லா இதாகிக்கும். மிளகுத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் போடணும். நல்லா தேய்ச்சி எல்லாம் செஞ்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சு அப்புறம் ஆக்கிறதுக்கு எடுக்கணும். இப்போ சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் ஒன்று வெட்டி போட்டு நான் அந்த துண்டு காட்ட கிடைக்கல. என்றக்கா வீடியோ வந்து ஆன் பண்ணியிருந்தேன், ஆஃப் ஆகிருந்துக்கு எனக்கு தெரியாமல். ரொம்ப துண்டு 2, பச்சை கொச்சிக்கம் இது ஒரு 2-3 வெங்காயம் தான் போடுங்க. நேரத்தோட போட்டிக்கிறேன். வெங்காயம் போடும் இஷ்டமெண்டா போடுங்க. பச்சை கொச்சிக்காய் வந்து 2 போல் போடுங்க. நாங்கள் அந்த பெரட்டி வச்சுக்கிற மீனை இதில் சேர்க்கணும். எல்லா மீனையும் மயில போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் பூட்டி வைக்கணும், தண்ணி ஊற்றாமல். செஞ்சு பாருங்கள், இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். பேஸ்ட் ரோல் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அதில் போட்டுவிடுங்க. இப்போ பூட்டி 5 நிமிஷத்துக்கு வச்சுட்டு இப்போ நாங்கள் அந்த செஞ்ச பேஸ்ட்டெல்லாம் போட்டு இதாக்கி வச்சு இந்த அந்த இதுலேயும் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். மிச்சம் தண்ணி ஊற்றுவானுமா அப்புறம் டேஸ்ட் இருக்காது. பூட்டி ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும். மிச்சமாக ஆப்பையால் கிண்ட ஒரு போவான கடைசி மீன் எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் கரைஞ்சி போய் தீக்கும். ஈஸி ரெசிபி, சிம்பிள் ரெசிபி, செஞ்சு பாருங்கள் எல்லோரும்.
அவ்வளோ தேங்கட ரெசிபி செஞ்சு பாருங்கள். நான் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.